வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிக்கில் 4 பார்ட் பார்த்துருக்கோம், 20 கேள்விகள் வரைக்கும். இப்போ அதனுடைய தொடர்ச்சியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 21வது கேள்வி, இஃப் HCF ஆஃப் எக்ஸ் கியூப் மைனஸ் 8y கியூப் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இஸ் எக்ஸ் பிளஸ் கேஒய் தென் வேல்யூ ஆஃப் கே. இது ரெண்டுத்துக்கும் மீ போ வா என்னன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா எக்ஸ் பிளஸ் கேஒய்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா கேவோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெட்டர் என்ன அப்படின்னா நீங்கள் கேவுக்கு பதில் ஒரு வேல்யூவை அப்ளை பண்ணி பார்க்குறது. இப்போ நான் கேவுக்கு 2ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட் நம்ம இதை பிரிச்சிடலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் 8y கியூப்னு இருக்குல்ல, எக்ஸ் கியூப் மைனஸ் 8y கியூப் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பிரிச்சிடலாம். ஏ கியூப் மைனஸ் பி கியூப், அதாவது எக்ஸ் கியூப் மைனஸ் 8y 2y த ஹோல் கியூப்னு பிரிக்கலாம். அப்புறம் நமக்கு இங்கே என்ன தெரியணும் அப்படின்னா ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா என்ன? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப் minus b cube equal to a minus b into a square plus ab plus b square அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த ஃபார்முலா படி நாம் இதை பிரிக்கிறோம் அப்படின்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல a minus b அப்படின்னா x minus 2y இன்ட்டு இந்த டேர்ம் தேவையில்லை நமக்கு. ஏன்னா இது எப்படி இருந்தாலும் காமனில் வரப்போகிறது இருந்தாலும் இதெல்லாம் விட்டுறேன். எழுதணும்னா இந்த ஃபார்முலா எழுதலாம். ஆனால் எனக்கு இங்கே தேவையானது இது x minus 2y மட்டும்தான். சும்மா வேணா இதை எழுதுறேன் பாருங்களேன். ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி, அப்போ ரெண்டுத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா 2xy ப்ளஸ் பி ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2y ஸ்கொயர் பண்ணால் 4y ஸ்கொயர். இது ஒன்று. இது இந்த ஃபஸ்ட் இருக்கிற டேர்மை பிரித்தது. அடுத்தது ரெண்டாவது இருக்கிற இந்த டேர்ம் இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இங்கே தான் நம்ம கேவுக்கு பதில் வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2ன்னு போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கேவுக்கு 2ன்னு போட்டோன்னா 2 ஸ்கொயர் 4y ஸ்கொயர்னு வரும். கரெக்டாமா? 4y ஸ்கொயர். அப்போ அப்படின்னா எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4y ஸ்கொயரை 2y த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இங்கே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே முன்னாடி கொஸ்டின்லாம் சொன்ன ஃபார்முலா தான். இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். கரெக்டா? அப்போ அதுபடி நம்ம இதை பிரிக்கிறோம் அப்படின்னா இங்கே நமக்கு என்ன வந்துடும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயரை ஏ பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் 2y இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2yன்னு வந்துடும். கரெக்டா? அப்போது இது ரெண்டுத்துலேயும் காமனாக எது இருக்குது? எக்ஸ் மைனஸ் 2y எக்ஸ் மைனஸ் 2yன்னு இருக்குது. ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 2y. அப்போ இதுதான் HCF. நம்ம ஆனால் இப்போது கேவுக்கு என்ன வேல்யூ எடுத்தோம்? 2ன்னு எடுத்தோம். கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள். கேவுக்கு 2ன்னு போட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2yன்னு தான் வரும். ஆனால் நமக்கு கிடைச்ச ஆன்சர் எக்ஸ் மைனஸ் 2y. கேவை கொண்டு வந்து இங்கே எழுதுனா கிடைக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 2y. அப்போ கண்டிப்பாக இது ரெண்டும் சமம் கிடையாது. அப்போ கேவுக்கு கண்டிப்பாக என்ன வேல்யூ வராதுன்னா 2 வராது. ஸோ இந்த 2 வராதுன்றதால இதுவும் ப்ளஸ் 2 தான், இதுவும் வராது. ஸோ கண்டிப்பாக இதுதான் வரும் அப்படின்னா -2 தான் வரும். 0 வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. 0 கிடையாது, அதை விட்டுருங்க. அப்போ -2 தான் வேணும்னா ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இங்கே யோசிச்சு பாருங்களேன். இந்த இடத்துல நீங்கள் கேவுக்கு -2ன்னு போட்டாலும் -2 ஸ்கொயர் 4 தான் வரப்போகுது. இதே சேம் லைன் தான் வரப்போகுது. அப்போ இதே ஆன்சர் தான் வரப்போகுது. கரெக்டாக? அப்போ இங்கே எக்ஸுக்கு பாருங்க, இதே சேம் எக்ஸ் மைனஸ் 2y. இங்கே கேவுக்கு -2ன்னு போட்டிங்கன்னா இந்த ப்ளஸ் கே என்னவாயிடும்? -2ன்னு ஆகிடும். அப்போ எக்ஸ் மைனஸ் 2yன்னு வந்துடும். ஸோ ரெண்டும் சேமாக வருது பாருங்க. ஸோ கேவோட வேல்யூ -2. அப்போது ஆப்ஷன் ஏ கிடையாது. நம்ம புரிஞ்சு முடியுதுங்களாமா? இது 21. அடுத்ததா 22வது கேள்வி. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் ஒய் கியூப் மைனஸ் 125 ஒய் மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 25. இப்போ இந்த கேள்விக்கு நம்ம எப்படி ஷார்ட்கட்டில் ஆன்சர் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். என்ன அப்படின்னா மெத்தடாக போடாமலே, மெத்தடாக போனோம்னா இங்கே மறுபடியும் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னு இப்போ போன கொஸ்டினுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். முன்னாடியே சொல்லியிருக்கோம், எல்சிஎம்னா இருக்கிறதுலே பவரில் பெருசு இல்லைன்னா அதோட பெருசு வரணும். இங்கே ஒய் கியூப், இங்கே ஒய்யோட பவரில் 2, இங்கேயும் ஒய் பவரில் 2. பவரில் எது பெருசு? ஒய் கியூப் பெருசு. அப்போ ஆன்சர் பவரில் 3 இருக்கணும், இல்லை 3யை விட அதிகமாக இருக்கணும். பாருங்கள், இங்கே பவரில் 2, இதுக்கு பவரில் 1, இதுக்கு பவரில் 2. அப்போ அதிகம். 2, இது ஒரு 1 3, இது ஒரு 2 5. அப்போ இது இருக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1. அப்போ 1 + 1 2 தான் ஆகுது. ஆனால் நமக்கு என்ன வரணும்? பவரில் 3 இல்லைனா 3யை விட அதிகமாக வரணும். அப்போ இது கிடையாது. இங்கே பாருங்கள், பவரில் என்னதான் இருக்குது? 2. அப்போ இதுவும் கிடையாது. இங்கே என்ன இருக்குது? பவரில் 3. ஓரளவு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது இங்கே பாருங்கள், இங்கே 2, இங்கே 1, இங்கே 2. அப்போ இதுக்கு பவர் 5 இருக்குது. இது கிடையாது, இது கிடையாது. இதுக்கு பவரில் 3 இருக்குது. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வரணும். சரி, அதில் எது வரும்னு எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒய் மைனஸ் பவரோட ஹோல் பவரில் என்ன இருக்குன்னா 2 இருக்குது. ஒய் மைனஸ் பவரில் என்ன இருக்குது?
2 இருக்குது. இங்கே கண்டிப்பாக பிரிச்சிங்கன்னா y மைனஸ் 5க்கு பவரில் 3 வராது. ஏன்னா ஃபார்முலா படி a மைனஸ் பின்னு வரணும். அப்போ a மைனஸ் பிங்கிறதால இது 125 5 கியூப்னு எழுதினா கூட y மைனஸ் 5னா அப்போ பவரில் 1 தான் வரும். a மைனஸ் பி இன்ட்டு ஃபார்முலா முடியல நிறைய இருக்குது, நான் இதை மட்டும் சொல்கிறேன். அப்போ பவரில் 1 வரும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 25 5 ஸ்கொயர்னு எழுதுனா y ப்ளஸ் 5 இன்ட்டு y மைனஸ் 5 a ப்ளஸ் பி a மைனஸ் பி. அப்போ இங்கேயும் y மைனஸ் 5ல பவரில் 1 தான் வருது. ஸோ இங்கே y மைனஸ் 5 பவரில் 1, இங்கே 1, இங்கே 2. நம்ம கண்டுபிடிக்கிறது எல்சிஎம். அப்போ எல்சிஎம்ன்றதால இதில் மேக்ஸிமம் பவர் எது? 2. அப்போ y மைனஸ் 5ஓட பவரில் மேக்ஸிமமாக என்ன தான் வரணும்னா 2 தான் வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இதுவும் வராது. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சராக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் நமக்கு உண்டான விடையாக இருக்கும். புரியுதா? இது நம்ம ஃபார்முலா எதையுமே எழுதாமல் ஷார்ட்கட்டில் போடுறதுக்கு. ஒருவேளை ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா நான் உங்களுக்கு அதுக்கான வழியும் சொல்கிறேன் பாருங்க. சிலருக்கு சார் எனக்கு மெத்தட் படி போட்டால் தான் சார் புரியும் அப்படின்னுவீங்க இல்லையா? அவங்களுக்காக நான் இப்போ அதையும் சொல்லிடுறேன். y கியூப் மைனஸ் 125 y கியூப் மைனஸ் 5 கியூப்னு எழுதலாம். சரியா? அப்போ ஃபார்முலா என்ன? a கியூப் மைனஸ் b கியூபுக்கு ஃபார்முலா தெரியணும். a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்படின்னா y மைனஸ் 5 இன்ட்டு a ஸ்கொயர் y ஸ்கொயர் ப்ளஸ் ab yயும் 5 மல்டிப்ளை பண்ணோம்னா 5y ப்ளஸ் b ஸ்கொயர் 5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25. இதாச்சா? அடுத்ததான் இங்கே என்ன இருக்குது? y மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். அதை அப்படியே வச்சுப்போம். அடுத்ததா y ஸ்கொயர் மைனஸ் 25ன்னு இருக்குது. இந்த 25 எப்படி எழுதலாம்? y ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு ஃபார்முலா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. அப்போ பாருங்கள், y ப்ளஸ் 5 இன்ட்டு y மைனஸ் 5. கரெக்டாக? இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது எல்சிஎம். ஸோ எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் பவர் எது பெருசோ அதை எழுதணும். கரெக்டாக? அப்போ இங்கே பாருங்கள், y மைனஸ் 5 இது எல்லாத்துலேயும் y மைனஸ் 5 இருக்குது. ஆனால் பவரில் எது பெருசு? 2 தான் பெருசு. ஸோ y மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். அப்போ எல்சிஎம் வரும்போது எல்சிஎம் என்ன வந்துடும்? y மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது மீதி என்னென்ன இருக்குது? இதோ பாருங்கள், ஒரு y ப்ளஸ் 5 இருக்குது. பேலன்ஸ் என்ன இருக்குது? இதோ இந்த ப்ராக்கெட் y ஸ்கொயர் ப்ளஸ் 5y ப்ளஸ் 25. இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா ஏவில் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டில் எப்படி போகிறது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். மெத்தடாக எப்படி போகிறது அப்படிங்கிறதையும் ஒவ்வொன்றையும் பிரித்து எழுதி காட்டுட்டேன். ஸோ நீங்கள் எந்த ஐடியாவை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிங்கனாலும் ஓகே தான், பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ ஷார்ட்கட்டாக வேணுன்றவங்க இதை எடுத்துக்கோங்க, மெத்தடில் வேணுன்றவங்க இதை எடுத்துக்கோங்க. சரிங்களாமா? அடுத்ததாக கேள்வி எண் 23. ஃபைண்ட் த HCF ஆஃப் த பாலினாமியல். 2 பாலினாமியல் கொடுத்துட்டு அதோட மீ போ கா HCF கேட்டிருக்காங்க. இதுக்கு வேறு வழியே இல்லை, நாம் இதுக்கு ஒரு மெத்தடை தெரிஞ்சு தான் ஆகணும். அந்த மெத்தட் படி தான் போட்டாகணும். பெருசாக 2023லையும் இதே மாதிரி கொஸ்டின் கேட்டதில்லை, 24லையும் இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறதால இதை எந்த ஐடியாவை பேஸ், இது 10th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு நேரடியான கேள்வி தான் இது. இதை எப்படி போடணுன்றதை நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அதை பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க போதும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப், இங்கேயும் எக்ஸ் கியூபில் தான் இருக்குது. இங்கே எக்ஸ் கியூபுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 1, எதுவுமே எல்லாம் 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே எக்ஸ் கியூபுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 2, அப்போ இதுதான் பெருசு இல்லையா? அப்போ முதல்ல இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற கோஎஃபிஷியன்ஸை மட்டும் எழுதிட்டு வாங்க. கோஎஃபிஷியன்ஸ் அப்படின்னா என்னது? அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் மட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? 2. இந்த நம்பர்ஸை மட்டும் எழுதிட்டே வாங்களேன். 2 கொஞ்சம் கேப் விட்டு எழுதுங்க. -5 5 -3 இந்த ஈக்குவேஷனில் தான் நம்பர்ஸ். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொடுத்த இன்னொரு ஈக்குவேஷனால் டிவைட் பண்ண போகிறோம். இன்னொரு ஈக்குவேஷன் என்ன இருக்குது? தோ இதால். இதுலேயும் அதே மாதிரி இதில் முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் என்னென்ன இருக்குது? 1. அடுத்ததா இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 1. அடுத்ததா இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? -1. அடுத்து கடைசியாக இருக்கிற நம்பர் 2. இந்த நம்பர்லாம் எழுதிட்டோம். இப்போ இங்கே ஃபஸ்ட் நம்பர் 1, இங்கே ஃபஸ்ட் நம்பர் 2. 1 எதால் மல்டிப்ளை பண்ணால் 2 கிடைக்கும்? 2ஆல். அப்போ அந்த 2வை மேலே போட்டுக்கோங்க. இந்த 2வை கொண்டு வந்து இந்த ஒவ்வொரு நம்பர் கூடயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த 2வை எடுத்துகிட்டு வந்து 1 கூட 2 1s are 2. அடுத்து இந்த 1 கூட 2 1s are 2. அடுத்து இந்த -1 கூட 2 1s are -2. நெக்ஸ்ட் இந்த 2 கூட 2 2s are 4 எழுதிட்டு இப்போ சைன் சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். அப்போ இது மைனஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். இப்போது இது +2 -2 கேன்சல் ஆகிடும். -5 -2 ஆட் பண்ணோன்னா -7. 5 + 2 5 2 எனக்கு குறி மாற்றிட்டோம். -2 கிடையாது, +2 7. -3 -4 -7.
இப்போ இது எல்லாத்துலேருந்தும் காமனாக எதனா வெளில எடுக்க முடியும்னா எடுத்துருங்க. இது எல்லாத்துலேருந்தும் காமனாக எதை வெளியே எடுக்க முடியும், இல்லை எதால் டிவைட் பண்ண முடியுமோ பண்ணிவிடுங்க. -7ஆல் டிவைட் பண்ணிடுறோம். 7 அப்போ மைனஸால் டிவைட் பண்ணால் அது ப்ளஸ் ஆகிடும். 7 7 7 7 7 ஆனால் அங்கே ப்ளஸ் இருக்கிறதால மைனஸ் ஆகிடும். ஏன்னா மைனஸால் டிவைட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ சைன் சேஞ்ச் ஆகிடும். 1 -1 1. இப்போது இங்கே 4 நம்பர் இருக்குது. இங்கே உள்ள இப்போ இது 7 இந்த நம்பர் கிடையாது, இதுதான் இப்போ நமக்கு கணக்கு. சரியா, இங்கே 4 நம்பர் இருக்குது, இங்கே 3 நம்பர் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோன்னா திரும்பவும் இதை மாற்றி போடுறோம். இந்த 4 நம்பரை உள்ளே போடுறோம். பாருங்கள், 1 1 -1 2 இதை உள்ளே போடுறோம். இப்போ இங்கே கிடைச்ச இந்த 1 -1 1 1 -1 1 இதை வெளியில் போடுறோம். இங்கே முதல் நம்பர் 1, இங்கே முதல் நம்பர் 1 1 எதால் பெருக்குனா 1 வரும், 1ஆல். ஸோ 1ஆ கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 1 1 1 மைனஸ் இருக்கிறதால -1 1 1. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம், குறியை மாற்றுறோம். குறியை மாற்றணும்னா இது ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். அப்போ +1 -1 கேன்சல் ஆகிடும். 1 +1 1 1 2 -1 -1 -2 இந்த 2 அடுத்த நம்பரை அப்படியே அடிக்கணும், சாதாரண டிவிஷன் மாதிரி. இப்போது மறுபடியும் இங்கே பாருங்களேன், இந்த நம்பர் நான் மறுபடியும் எழுதிக்கிறேன். 1 -1 1 ஏன்னா இங்கேயும் 3 நம்பர், இப்போ இங்கேயும் 3 நம்பர். இங்கே விட உள்ள கம்மியாக வந்துச்சுன்னா மாற்றிக்கணும். இப்போ பாருங்கள் 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 1 எதால் பெருக்குனா 2 வரும், 2ஆல். அப்போ 2 இந்த 2 கொண்டு வந்து ஒரு நம்பர் கூடயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2 2 -2 2 2 சமமாக வந்துடுச்சான்னு பாருங்கள். அப்போ குறியை மாற்றினா எல்லாமே கேன்சல் ஆகிடும், 0. இப்போ கடைசியாக எந்த நம்பரால் டிவைட் பண்ணியிருக்கோமோ அதுதான் ஆன்சர். எந்த நம்பரால் டிவைட் பண்ணியிருக்கோம், 1 -1 1 1 -1 1. அதாவது என்ன அர்த்தம்னா எப்பவுமே கடைசியாக இருக்கிறது கான்ஸ்டன்ட் மாறிலி உறுப்பு, முன்னாடி இருக்கிறதுக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் சேர்த்துக்கணும், அதுக்கும் முன்னாடி இருக்கிறது x² கோஎஃபிஷியன்ட் x² சேர்த்துக்கணும். ஸோ 1x² -1x + 1ங்கிறது தான் ஆன்சர். பாருங்கள், 1x² -1x + 1 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. புரியுதா? இது ஒரு இவ்வளோ பெரிய ப்ராசஸ். பெருசாக இதை எந்த எக்ஸாம்லையும் அவங்க கேட்டதில்லை. ஆனால் ஒரே ஒரு முறை மட்டும் 2024 கேட்டு வச்சிருக்காங்கன்றதால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்பயாவது இதை இவ்வளோ பெருசு கேட்குறாங்கன்னா இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி தான் நீங்கள் போட்டாகணும். சரிங்களா? இது 23. அடுத்ததாக 24. LCM of t² - 13t + 42, t² - 36, t - 7 the whole cube is. இதுக்கு நான் ஒரு 10 செகண்டில் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஷார்ட்கட்டில் ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், t - 7 t - 7உடைய பவரில் என்ன இருக்குது, 3 இருக்குது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம். அப்போ கண்டிப்பாக ஆன்சரில் வரும்போது t - 7ஓட பவரில் 3 வரணும், இல்லைனா 3ஐ விட அதிகமாக வரணும். ஏன்னா இங்கே பாருங்கள் 1 இருக்குது, அப்போ இது வராது. 2 இருக்குது, அப்போ இது வராது. 3 இருக்குது, இது வரலாம். பவரில் 4 இருக்குது t - 7க்கு, இதுவும் வரலாம். இந்த 2 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒன்றாச்சா? அடுத்ததா இங்கே முன்னாடி இருக்கிற எதுலையாவது t - 7 வந்து பவரில் 3ஐ விட அதிகமாக வருமா? தட் மீன்ஸ் இப்போ நமக்கு இருக்கிறது 3யும் 4ம். இங்கே எங்கேயாவது t - 7 வருமானு பார்த்தா கண்டிப்பாக இங்கே t - 7 வராது. ஏன்னா 36னா 6² தான் வருது. அப்போ இதை பிரித்தா கூட 7 வராது. ஸோ இங்கே 7ஏ கிடையாது. இங்கே வருவோம். இங்கே வருமானா வரும். இது மேக்ஸிமம் பவரே என்ன இருக்குன்னா 2 தான் இருக்குது. அப்போ t - 7ஏ வருது. சும்மா ஒரு பேச்சுக்கு t - 7ஏ வருதுன்னா கூட பவரில் மேக்ஸிமம் 2 வர்றது தான் வாய்ப்பு இருக்குது. இல்லை 1 வரலாம், அதை விட கம்மியாக. கண்டிப்பாக என்ன வராதுன்னா 4 வரவே வராது. அப்போது t - 7உடைய பவர் 4ங்கிறது இதில் எங்கேயுமே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி முடிஞ்சிச்சு. இந்த ட்ரிக் தெரிஞ்சதுன்னா இந்த கேள்வி நீங்கள் ஈஸியாக பண்ணுற முடியும் அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷனை வச்சு. சரி, ஒருவேளை எனக்கு இது தெரியல சார், இதை நான் மெத்தடாக போடணும்னு நினச்சா எப்படி சார் பண்ணுறது? தாராளமா அதையும் சொல்லிடலாம். இப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஒவ்வொன்றா எடுத்துக்கிறேன். t² - 13t + 42. நான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட் என்னன்றதையும் சொல்லிடுறேன், மெத்தடாக எப்படி போகிறது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஏன்னா எதுவுமே மொத்த கொஷனுக்குமே நீங்கள் ஷார்ட்கட்டில் போட்ட முடியும்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே மெத்தடு தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற கண்டிஷனும் கிடையாது. ஸோ ரெண்டுலேயும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எக்ஸாமில் எது யூஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம போட்டுடலாம். ஓகே, இப்போ இது ஒரு இருபடி சமன்பாடு. ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கிறேன். 42 42 பெருக்குனா 42 வரணும், கூட்டினா -13 வரணும். எப்படி பிரிக்கலாம்? 6 7 42 -6 -7. t² முன்னாடி 1 தான் இருக்குன்றதால 1t. அப்போ கீழே இருந்து மேலே எழுதும்போது நம்ம ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டோம். ஃபேக்டரைசேஷன் வீடியோ லிங்கையும் தரேன், அதை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ t - 6 t - 7. அடுத்து வருவோம், t² - 36. எப்படி எழுதலாம்? t² - 6² எழுதலாம். a² - b². அப்போ a + b, t + 6 × t - 6. நெக்ஸ்ட்
t மைனஸ் 7 த ஹோல் கியூப். இதை நம்ம எதுவும் பிரிக்க வேண்டியதில்லை, அப்படியே வச்சுக்கலாம். பாருங்க, இங்கே t மைனஸ் 7, இங்கே t மைனஸ் 7. அப்போ பவரில் எது அதிகம்? t மைனஸ் 7 ஹோல் கியூப் தான் அதிகம். அப்போ அது ஏன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். இங்கே t மைனஸ் 6, இங்கே t மைனஸ் 6. பவரில் எல்லாமே சேம் தான்றதால t மைனஸ் 6. மீதி இருக்கிறது எது மட்டும்தான் இருக்குது? t ப்ளஸ் 6. ஸோ ஆன்சர் இதுதான், t மைனஸ் 7 ஹோல் கியூப் t மைனஸ் 6 இன்ட்டு t ப்ளஸ் 6. தோ இடம் மாதிரி இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை, மல்டிப்ளை தானே. ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான சரியான விடை. முதல்ல சொன்னது ஷார்ட்கட், இப்போ போட்டிருக்கிறது மெத்தடு கூட ஒன்றும் பெரிய டைம்லாம் எடுக்கல. பாருங்க, உங்களுக்கு ஃபேக்டரைஸ் பண்ண தெரியணும், ஃபார்முலா தெரியணும், அது தெரிஞ்சதுன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 25. The HCF of two numbers is 11 and their LCM is 693. If one of the number is 77, find the other. இரு எண்களின் மீபோவா 11 மற்றும் அவற்றின் மீசிமா 693, ஓர் எண் 77 எனில் மற்றொரு எண். இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே டைப் 2ல இதை பற்றி சொல்லியிருக்கோம். இதுக்கு ஒரே சின்ன ஃபார்முலா தான். இரண்டு எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு HCF அண்ட் LCM ஆஃப் த மல்டிப்ளை ஆஃப் HCF அண்ட் LCM. சரிங்களா? ஸோ அந்த ரெண்டு நம்பரை பெருக்குனா கிடைக்கிற ஆன்சர் அதோட LCM HCFையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே LCM HCFையும் கொடுத்துட்டாங்க. பாருங்கள், HCF 11, LCM 693, ஒரு நம்பர் 77 இல்லையா? அந்த நம்பரை கீழே போட்டு டிவைட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. பாருங்கள், ஓர் 11 11, 7 11 77, ஒரு 7 7, 9 7 63, மீதி 6, 9 7 63. அப்போ அந்த இன்னொரு நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி 99 இருக்கும். இது முடிஞ்சிச்சு. இது இந்த ஒரே சின்ன ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா நம்ம ஏற்கனவே டைப் 2ல பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது தெரிஞ்சதுன்னா ஆன்சரை ஈஸியாக முடிச்சிடலாம். சரிங்களாமா? ஸோ இதோட நமக்கு 25 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. அதுவும் இந்த பார்ட்டில் சொன்ன வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ முக்கியம். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறது மாதிரி இருந்துச்சு. அதே நேரம் அதுக்கு ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணுறதுன்னு 2 ஐடியாவுமே நான் உங்களுக்கு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நான் அடுத்த ஒரு 5 கேள்விகளுக்கான ஆன்சரை சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.